மாநிலங்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு சீட்டு தரல, அந்த விஷயத்துல அதிமுக எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு ஒரு பிரேமலதா ஒரு கடுமையான ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க. திமுக பக்கம் காங்கிரஸ் இருக்கும் வரை புதிய கட்சிகளை கொண்டாடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. பிரேமலதாவும் கூட கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதனால அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது. இந்த நிலையில் இன்னைக்கு திடீர்னு பிரேமலதா அறிவாலயத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தேமுதிக வந்ததுனால காங்கிரஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். பட் இன்னைக்கு தேமுதிக வர வச்சதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கையை திமுக கொடுத்திருக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கடந்த 2 மாதங்களா பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக யார் கூட கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாவே இருந்துச்சு. இன்று காலையில பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா நம்ம சிஎம் அவர்கள் நேரடியா சந்திச்சு தேமுதிக இணைஞ்சிருக்கு சார் திமுக கூட. இதை தொடர்ந்து வருகிற காலகட்டத்துல திமுக கூட கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதோட இது எப்படி சார் இருக்கும்? நம்ம பெருசாக எதிர்பார்க்கல. முதல்ல என்னென்னா தேமுதிக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலையும் சரி பிஜேபிக்கு பக்கம்தான் இருந்தது. பட் அதனால் அவங்க யாரோட சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு சீட்டு தரல, அந்த விஷயத்தில் அதிமுக எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு ஒரு பிரேமலதா ஒரு கடுமையான ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க. அதனால தான் அவங்க கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தாமையே காலந்தாழ்த்தியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லைல்ல நாங்கள் கடைசி நேரத்தில் தான் அதை நாங்கள் முடிவு பண்ணுவோம், இப்போதைக்கு நாங்கள் எந்த முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மீன் டைம் பார்த்திங்கன்னா திமுக பக்கம் காங்கிரஸ் இருக்கும் வரை புதிய கட்சிகளை கொண்டாடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது, இப்பயும் இருக்குது. அதனால தான் என்ன சொன்னாங்க, தேமுதிக மோஸ்ட்லி கடைசி நேரத்தில்யாவது அதிமுக கூட்டணிக்கு போயிடும் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன். 2 நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மகா சிவராத்திரி ஃபங்க்ஷன் கோயம்புத்தூரில் ஈஷாவில் நடந்தபோது பிரேமலதா கலந்துக்கிட்டாங்க அவங்க. அப்போது பிஜேபியில் முருகன் அப்புறம் ஏடிஎம்கேல வேலுமணிலாம் இருக்க போகுது கூட வேலுமணியும் பிரேமலதாவும் கூட கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதனால் அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில் இன்னைக்கு திடீர்னு பிரேமலதா அறிவாலயத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பொக்கே கொடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக கிட்டத்தட்ட தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட காலம் 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட் டைமாக கிட்டத்தட்ட 2026 அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே 21 வருஷத்துக்கு அப்புறம் திமுக கூட்டணியில் தேமுதிக இன்னைக்கு இணைந்திருக்கு. இது மிகப்பெரிய பலம் தான் திமுகவுக்கு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா விஜயகாந்த் இருக்கும்போது இந்த தேமுதிக இப்போ இருக்குதா அப்படின்னா அது ஒரு இல்லை தான். ஆனாலும் கூட இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த மாநில மாநாடு ஜனவரியில் நடத்துனாங்க கடலூரில். ஒரு நல்ல கூட்டம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு எப்பயுமே வட மாவட்டங்களில் தேமுதிகவுக்கு ஒரு பலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் ஓட் பேங்க்கு ரொம்ப குறையலை அப்படிங்கிறத அந்த மாநில மாநாடு ப்ரூவ் பண்ணிச்சு. அதனால எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது, ஆகா தேமுதிக நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது, இன்னும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு போல் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவும் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். பட் இன்றைய தேமுதிக வரவுங்கிறது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சார், இப்போ தேமுதிக அப்போ கூட்டணி திமுக கூட இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அப்போ காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏதாச்சும்? தேமுதிக வந்ததுனால காங்கிரஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்னன்னா இப்போ காலம் தாழ்த்தி திமுக இப்போ கடைசி வரைக்கும் இதை அறிவிக்காமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், காங்கிரஸ் இன்னும் ஒரு முடிவை சரியாக பண்ணலை, தொடர்ந்து குழப்பத்திலே இருந்ததுனால தான் திமுக இல்லை அக்காமடேட் பண்ணோன்னா எங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு சீட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு தேமுதிக வர வச்சதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கையை திமுக கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட
காங்கிரஸுக்கு 25, அது இல்லாமல் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்கும் 6 6 கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 170 சீட்டில் தான் வந்து திமுகவே நிற்க வேண்டிய ஒரு, அதாவது அதிகாரப்பூர்வமான திமுக வேட்பாளர்கள் 170 தான் நிற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி தேமுதிகவுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது 25 கண்டிப்பாக கொடுத்தால் தேமுதிகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தேமுதிகவை திமுக வர வச்சிருச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா 6+1 6 சீட்டு கன்ஃபார்மாக கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் முக்கிய கட்சிகள் எல்லாத்துக்குமே 6 கொடுக்குறாங்க. மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்குமே 6 கொடுக்கறதுனால தேமுதிகவுக்கு கண்டிப்பாக மினிமம் 6 கொடுத்தாகணும். +1 ராஜ்யசபா அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ராஜ்யசபா கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படி வரும்போது காங்கிரஸுக்கு கூடுதலான சீட்டு வாய்ப்பு இல்லை, கிளியராக இருக்குது. ஒன்று 25, இல்லைன்னா 20, அவ்வளோதான். 25க்கு மேலே வாய்ப்பு இல்லை காங்கிரஸுக்கு. இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு திமுக தெளிவாக சொல்லியிருக்கு. பட்டுவர்த்தனமாக நீங்கள் வந்து இனிமேலாம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் வேலை இல்லை, ஏன்னா தேமுதிக வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ இங்கே கம்ஃபர்ட்டாக நாங்கள் எல்லாத்துக்கும் சீட்டு நான் கொடுக்கணுன்னா உங்களுக்கு 25 தான், இல்லைன்னா 20 தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெளிவாக இன்றைக்கி ஸ்டாலின் சொல்லிட்டார். இதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். தொடர்ந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, குறிப்பாக மாணிக் தாக்கூருடைய பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தியுடைய விமர்சனங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் டாலரேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு திமுக. 2 நாட்களுக்கு முன்பு தான் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் மாணிக் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. இன்றைக்கி என்ன சொல்லிடுச்சு தெளிவாகவே, வந்தாலும் சரி வராட்டியும் சரி உங்களுக்கு இவ்வளோ தான் சீட்டுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி திமுக. அதனால் இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு திமுக அமைக்க போகுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுச்சு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி இவர் வந்திருந்தார், கேசி வேணுகோபால் வந்திருந்த போது எப்படியாவது ஸ்டாலினை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணார். திமுக தலைவரை சந்திக்கலான்னு பார்த்தாரு. அப்படி திமுக தலைமை அதில் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அவர் டெல்லிக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி தேமுதிகவை அகாமடேட் பண்ணதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கையை தெளிவாக திமுக சொல்லியிருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் காங்கிரஸ் என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சீட்டு சார் அவர் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமா சார், இவங்களுக்குலாம் இந்த சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு? இல்லை, காங்கிரஸுக்கு 25 சீட்டு தான், அதில் தான் மாற்றமே இல்லை. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த கட்டமாக தேமுதிகவுக்கு அடுத்தது ராமதாஸ் பாமகவும் திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இது சம்மந்தமாக ஏற்கனவே ராமதாஸ்கிட்ட பேசிட்டு, இவர்கிட்ட திருமாவளவன்ட்டையும் ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கார். அவரையும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்குவோம், ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம அவரை கொண்டாட வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமா ஒன்றும் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கலை, கொஞ்சம் அமைதியாகவே இருக்கார். அப்படி பார்க்கும்போது இந்த முறை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 25 வைங்க, திமுகவுக்கு 164 தான் வரும், காங்கிரஸுக்கு 25, விசிக்கு 6, மதிமுக 6, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் அண்ட் சிபிஐ ரெண்டுமே தலா 6, தேமுதிகவுக்கு 6+1 அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி பார்க்குறப்போ பாமக ராமதாஸ் அணி ஒரு 4 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இப்போதைய சூழ்நிலையாக இருக்குது. பட் 163ங்கிறது திமுகவுக்கு ரொம்பவும் கம்மியான ஒரு சூழ்நிலை. அது காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான். பட் காங்கிரஸ் இருக்குமான்னு தெரில, ஏன்னா அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க திமுக. அதே மாதிரி சீட்டு இவ்வளோதாங்கிறதையும் இன்னைக்கு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. நீங்கள் கூடுதலாலாம் கேட்டாதான் வேலை இல்லை தலைவா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ திமுக கூட்டணி ஹாப்பியாக இருக்குது, காங்கிரஸ் தான் ஒரு ஃபங்காக இருக்குது. பட் இந்த ட்விஸ்ட்டு வந்து அதிமுகவை எதிர்பார்க்கல. பிஜேபி வந்து 1ஆம் தேதி ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன் வந்து மதுரையில் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மீண்டும் மேடை ஏற்றுறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. எப்படியாவது பிரேமலதாவை வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டேஜில் உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறது தான்
பெரிய விருப்பமாக இருந்துச்சு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும். இந்த நிலையில தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன, திடீர்னு அவங்க திமுக கூட்டணி பக்கம் சாஞ்சிட்டாங்க பிரேமலதா. ஒரு பெரிய அப்செட் தான். ஏன்னா மெகா கூட்டணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு பிஜேபி. திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணி நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில் அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. இனிமே பாஜக கூட்டணிக்கு புதுசாக யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிருச்சு. இனிமே திமுக கூட்டணிக்கு தான் ஒருவேளை ராமதாஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. சார், அப்போ காங்கிரஸ்க்கு ஒருவேளை திமுகக்கு இடம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்க டிவிகேக்கு சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதுதான் பெரிய விருப்பமாக அவங்க தானே ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து டிவிகேக்கு தான் போகணும்னு எங்களுடைய தொண்டர்களும் பெரும்பாலான தலைவர்களும் விரும்புகிறாங்கன்னு மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வேறு வழி இல்லைன்னா நீங்கள் வந்து டிவிகேக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் டிவிகே எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 3% குறைவான வாக்குகள் தான் இருக்குன்னு ஒரு சர்வேல தகவல் வெளியே வந்திருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் 3% குறைவான ஒரு வாக்குகளை கொண்ட ஒரு கட்சிக்கு டிவிக்கு எத்தனை அகாமடேட் பண்ணும் சீட்டு? என்ன 100 சீட்டாக கொடுத்துட முடியும்? அவங்களும் 20 சீட்டு 30 சீட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படி ஒரு சூழ்நிலை என்ன இருக்கு? திமுகவும் அதே சூழ்நிலை தானே சொன்னிச்சு, உனக்கு 20 சீட்டு கொடுக்குறேன்னு 25 சீட்டுன்னு கொடுத்து. பட் நீங்கள் அதை தாண்டி ஒருவேளை 50 சீட்டுக்கு மேலே டிவிக்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் காங்கிரஸுக்கு பெரிய பலமாகவும் ஒரு அதாவது ஒரு கௌரவமாகவும் இருக்கும். பட் அந்த அளவுக்கு தருமா? விஜய் அப்படி கொடுப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அது இல்லாமல் ஏற்கனவே பிஜேபியுடைய ப்ரெஷர் விஜய்கிட்ட இதுதான். திமுக காங்கிரஸை கழட்டி விட்டால் நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்கிறது தான் விஜய்க்கு பாஜக கொடுத்துருக்க ஒரு எச்சரிக்கை. அதை மீறி அவர் காங்கிரஸை சேர்ப்பாரா அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு மேலே தலைக்கு மேலே கத்தின்னு பார்க்குற கரூர் சம்பவம், ஜனநாயகம் படம் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை, இது ரெண்டுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் பிஜேபி அலட்சியப்படுத்தி காங்கிரஸை தன்னுடைய சேர்ப்பாரா விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்லை, விஜயும் இல்லைன்னா காங்கிரஸுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும். தனித்து போட்டு என்ன செய்வாங்க? அவங்க நினச்சிட்டு இருக்கிறதே விஜய் நினச்சிக்கிட்டு தான் திமுகவை டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க. இப்போ திமுக ஒரு தெளிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான், இஷ்டம்னா இருங்க இல்லைனா போங்கன்னு சொல்லிடுச்சு. இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ். சரி, காங்கிரஸ் பரவாயில்ல நாங்கள் போகிறோம்னு சொல்லி வெளியே போனால் ஒரு கௌரவமாக இருக்கணும் வெளியே போகிறதுக்கு. அதை விஜய் எந்த அளவுக்கு காங்கிரஸை கௌரவப்படுத்துவாருன்னு தெரியல. அவருக்கு வேறு மாதிரி ப்ரெஷர் இருக்குது, காங்கிரஸை சேர்க்கக்கூடாதுன்னு பிஜேபி ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கு. பிஜேபிக்கு பயந்து இல்லைங்க இந்த எலெக்ஷனில் நான் உங்களை சேர்த்துக்க முடியாது, நான் தனித்து தான் போட்டின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணிவிட்டால் அதோ கதி தான் காங்கிரஸுக்கு. அப்போ எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். பார்ப்போம் சார். தேமுதிக திமுகக்கு ஒரு நல்ல பலம்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட நிலைப்பாடையும் விரிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.